டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நன்னாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் எமது வளங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு முன்னேறுவது என்ற சிந்தனை போக்கிலே வாரந்தோறும் வெளிவரும் நான் ஒவ்வொரு நாளும் தங்களுக்காக ஒவ்வொருவர் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் இன்றைய கருத்தாக நற்பணிகளை செய்ய நாள் கடத்த வேண்டாம், உரிய நேரத்தில் உரியவை உரியவரிடம் சேர்ந்தாலே நிறைவு என்ற தலைப்பில் தேவைப்பட்ட நேரத்தில் தேவையான உதவிகளை வழங்குவதே நற்பணி என்று விளக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு உதவி என்பது துடிதுடித்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு அவரை காப்பாற்ற உதவுவது முதல் உதவி, ஃபர்ஸ்ட் எய்ட். அதுதான் அவசர தேவை அல்ல உடனடி தேவைன்னு சொல்லுவோம். அதே போன்று பட்டினியில வாடி அழுது கொண்டிருக்கிற ஒருவரோ இருவரோ அவர்களுக்கு நாம் எங்களால் இயன்ற அளவு சாப்பாடு போடும்போது, கடவுளே நீயான் இவர மூலமா எனக்கு சாப்பாடு தந்த என்று அவர்கள் எங்களை கடவுளாக கும்பிடுவதை பார்த்திருப்போம். அதாவது உதவி என்பது தேவைப்பட்ட பொழுது தேவையானவரின் கையில் உடனடியாக அவர்கள் தேட முறையில் நாங்கள் கண்ணால் கண்டதும் கொடுப்பது உதவி. உதவி செய்யும் போது பலனை எதிர்பார்க்காய என்று பகவத்கீதை சொல்லுகிறது. உதவி செய்யும் போது இறைவன் தானே கடனாளியாகிறேன், தான் உனக்கு திருப்பி தருவதாக பைபிள் சொல்லுது. ஆகவே நாங்கள் பிறருக்கு உதவி செய்வதனால் பிறரிடம் ஒரு பலன் எதிர்பார்க்காத போது பிறரவரூடாக எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உதவி செய்கின்றோம். அந்த உதவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்போது கதைக்க வருகின்றோம். அதாவது நாம் ஏன் மேட்டருக்கு உதவி செய்ய வேண்டும்? நாம் பலர் இந்த கேள்விதான் பலரும் யாரும் உதவி கேட்டால் என்னிடம் ஒன்றுமில்லை என்பர். அது கஞ்ச பேர் வழின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே ஈய மாட்டார், அவையே கஞ்ச பேர் வழின்னு சொல்லுவாங்க. யாரும் உதவி கேட்டால் சொல்லுவாங்க என்னிடம் இவ்வளவுதான் கிடக்கு என்று முடிந்த அளவு இலகிய உள்ளம் கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு டைப் மனிதரை காட்டுறோம். முதலாவது என்னிட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்க கஞ்ச பேர் வழின்னு சொல்லுவாங்க, இரக்கமே இல்லாத. இல்லை என்னட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு கொடுக்குறவ இலகிய உள்ளம், அது இன்னொரு வகை மனித கூட்டம். ஆக இப்போ கொடுத்து வைச்சால் பிறகு வட்டி ஊட்டியோட வேண்டலாம்ன்றது இன்னொரு கூட்டம், அதாவது வியாபார வணிக நோக்கில் உள்ள இன்னொரு குழு கூட்டம் இருக்கு. ஆகவே கொடுத்து வைச்சால் எமக்கு உதவும், இருக்க கொடுத்து வைச்சால் இல்லாத போது எமக்கு உதவும் தானே என்றொரு சில எதிர்பார்ப்பு அடிப்படையிலும் சிலர் உதவுவர். அப்போ உதவுகிறவர்கள் 4 வகையில் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று கஞ்ச பேர் வழி, ஒன்று இலங்கிய பேர் வழி, ஒன்று வணிக நோக்கில், ஒன்று எதிர்பார்ப்பு அடிப்படை. இவற்றையும் கடந்து உதவுவது நற்பணி. அதாவது பலன் ஒன்றும் எதிர்பார்க்காம உதவுவது நற்பணி. அதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டு அல்லது விபத்தினால் பாதிக்கப்பட்டு உள்ளவர் நிலை கண்டு உள்ளம் இடங்கினும், மனம் இடங்கினும் உதவுவர். அவர்களது உள்ளம் மனம் உதவ தூண்டும், ஓடோடி வந்து உதவுவார். அதுதான் நாங்கள் அடுத்த அதாவது நற்பணி என்று சொல்றது. அப்படியான ஒரு உள்ளத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற உதவியை நற்பணின்னு சொல்றோம். அது நற்பணி ஏன் செய்ய வேணும் என்று சொன்னால், உதவிதான் ஆகணும் என்றால் தனக்கு பின் தானம் என்று உதவி செய்யுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, உதவிகள் உயர்ந்த உதவி அல்ல சிறந்த உதவி எது என்றால் ஒருவருக்கு குருதி வழங்குற உதவி செய்யலாம். அது இன்னொரு உதவி என்று சொல்லும்போது குறித்த நேரத்தில் குறித்த ஒருவருக்கு குறித்த இடத்தில் எங்களால் வழங்கக்கூடிய உதவிகளை செய்வதன் ஊடாக அவரது உயிர் காப்பாற்றப்படுது, அல்லது அவரது அவசர தேவை நிவர்த்தி செய்யப்படுவது, அல்லது பசி தீர்க்கப்படுது, அல்லது நோய் தீர்க்கப்படுது, அல்லது உடனடியாக ஆபத்து வேலை மருத்துவமனைக்கு சென்று அவரை சுகப்படுத்த உயிரை காப்பாற்றப்படுது.
இவ்வாறான அவசர உதவிகளை நாங்கள் நற்பணிகள் என்று கூறுவோம். அவை அவ்வாறு நற்பணிகளை நாம் செய்வதனூடாக நமக்கும் வழியிலோ தெருவிலோ ஏம் நடந்தாலும் அவ்வாறு நற்பணி செய்கிற உள்ளங்கள் எங்களுடன் கைகோர்த்து எப்போதும் எமக்கு உதவுங்கள் என்று நம்பிக்கொண்டு நாம் நற்பணி செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.